ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க. இப்போ நம்ம இதோட அடுக்கு கணம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். ஏ கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயின் அடுக்கு கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுக்கு கணம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு இதோட உட்கணம் எழுதிக்கணும். உட்கணம் எப்படி எழுதணும்? இதில் மொத்தமாக 2 உறுப்பு இருக்குது. முதல்ல வெற்று கணம் எழுதணும். அதுக்கு பிறகு ஓர் உறுப்பு கணம், அடுத்த ஈருறுப்பு கணம். 2 உறுப்பு இருக்கிறதுனால ஈருறுப்பு கணத்தோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? வெற்று கணம் அப்படின்னா உள்ள எந்த உறுப்புமே எழுதக்கூடாது, வெறும் பிராக்கெட்டை மட்டும் எழுதிடணும். இதுக்கு அடுத்த ஓர் உறுப்பு கணம். ஓர் உறுப்பு கணம்னா பிராக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏயை வச்சு எழுதிக்கலாம். அதுக்கு பிறகு பியை மட்டும் தனியாக எழுதிக்கலாம். இனிமேல் ஈருறுப்பு கணம்னா இதை மொத்தமாக சேர்த்து எழுதிடணும். ஏ கமா பி. ஓகேங்களா? எழுதிட்டோம். இது இதோட உட்கணம். இனிமே ஏயின் அடுக்கு கணம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்குள்ள மொத்தத்தையும் எழுதிட்டீங்கன்னா இதுதான் ஏயின் அடுக்கு கணம். செகண்ட் சப்டிவிஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3. இப்போ பியோட அடுக்கு கணம் பார்க்கலாம். அடுக்கு கணம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதோட உட்கணம் எழுதிக்கணும். உட்கணம் எழுதணும்னா முதல்ல வெற்றுக்கணம், அடுத்த ஓர் உறுப்பு கணம், ஈருறுப்பு கணம், மூறுப்பு கணம். இங்கே மொத்தமாக 3 உறுப்பு இருக்குது. அப்போ 3 உறுப்பு கணம் வரைக்கும் எழுதணும். ஓகே, முதல்ல வெற்றுக்கணம் எழுதிக்கலாம். உள்ள எந்த உறுப்புமே இருக்கக்கூடாது, அதுதான் வெற்றுக்கணம். ஓர் உறுப்பு கணம்னா பிராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம். அதுக்கு பிறகு 2, அடுத்த 3. இப்போ ஓர் உறுப்பு கணம் எழுதிட்டோம். இனி ஈருறுப்பு கணம். முதல்ல 1 2 சேர்த்து எழுதிக்கலாம். பென்சிலால் இந்த மாதிரி மேலே ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 1 கமா 2. இனி அடுத்த 1 3 சேர்த்து எழுதிக்கலாம். 1 கமா 3, அடுத்த 2. இனி அடுத்த நம்பரில் பார்த்தீங்களா, இனி 2ல இருந்தே தொடங்கலாம். 2 கமா 3, 2 கமா 3. ஓகே, இனிமே இங்கே அடுத்த நம்பர் இல்லை, அதனால 3ல இருந்து தொடங்கலாம். 3ல இருந்து தொடங்கினாலும் அங்கே நம்பர் இருக்கணும். அதனால இதோட ஈருறுப்பு கணம் முடிஞ்சு. இனி மூறுப்பு கணம்னா இது மொத்தத்தையும் சேர்த்து எழுதிருங்க. 1 கமா 2 கமா 3. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இதோட உட்கணம். அடுக்கு கணம்னா இதை கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் டி இஸ் ஈக்குவல் டு PQRS. இதில் மொத்தமாக 4 உறுப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், அடுத்த ஓர் உறுப்பு கணம், ஈருறுப்பு கணம், அதுக்கப்புறம் 3 உறுப்பு கணம், 4 உறுப்பு கணம். இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். முதல்ல டியின் அடுக்கு கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், பிராக்கெட்டை மட்டும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஓர் உறுப்பு கணம், அதாவது ஒவ்வொரு உறுப்பாக எழுத போகிறோம். முதல்ல பி வச்சு எழுதலாம். அதுக்கு பிறகு கியூவை மட்டும் எழுதிக்கலாம். இனி ஆர், அப்புறமாட்டு எஸ். ஓகேங்களா? இனி ஈருறுப்பு கணம். ஈருறுப்பு கணம் எப்படி எழுதலாம்? பியையும் கியூவையும் சேர்த்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு பி கமா கியூ. அதுக்கு பிறகு பியையும் ஆரையும் சேர்த்து எழுதலாம். பி கமா ஆர். அதுக்கப்புறம் பியையும் எஸ்ஸையும் சேர்த்து எழுதலாம். பி கமா எஸ். அதுக்கப்புறம் கியூ. அடுத்த எதுவுமே இல்லை, அதனால கியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கியூ கமா ஆர், கியூ கமா ஆர். அடுத்த கியூ கமா எஸ், கியூ கமா எஸ். ஓகே, இனிமேல் ஆர். ஆருக்கு அடுத்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆர் எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுல உங்களுக்கு? எப்படி எழுதணும்னா PQ RS இப்படி இருக்கா? ஃபஸ்ட்டு PQ, அடுத்த PR, அதுக்கப்புறம் PS. இனிமேல் அடுத்த Q. இங்கே போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. சரிங்களா? இது தப்பு. ஏன்னா PQ ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம், அதனால இப்படி தான் போனோம். QR, QS இப்படி. இனி அடுத்த RS. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஈருறுப்பு கணம் எழுதிட்டோம். இனி மூறுப்பு கணம். மூறுப்பு கணம் எழுதணும்னா ஒவ்வொன்றையா நம்ம ஸ்கிப் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பியை நான் விட்டுறியேன். QRS எழுதிக்கலாமா? Q கமா R கமா S. அதுக்கு பிறகு Qவை விட்டுடலாம். PRS எழுதிக்கலாம். PRS. அதுக்கு பிறகு ஆரை விட்டுடலாம். PQS எழுதிக்கலாமா? P கமா Q கமா S. இனி அடுத்து எஸ்ஸை விட்டுடலாம். PQR, PQR. இவ்வளோ தான் 3 உறுப்பு கணம். இனிமே 4 உறுப்பு கணம் மொத்தமாக அப்படியே எடுத்து எழுதிருங்க. P கமா Q கமா R கமா S. ஓகே, இப்போ உட்கணம் எழுதிட்டோம். இதுக்கு மொத்தமாக எத்தனை உட்கணம் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அடுக்கு M, இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் 2 எழுதிருங்க. எம்முனா இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கணும். 4 உறுப்பு. அப்போ அடுக்கில் 4ன்னு எழுதிருங்க. அடுக்கில் 4னா 2 4 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி
2 4 4 8 8 2 16. அப்போ இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்கணும்? 16 உறுப்பு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 உறுப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது உட்கணம், இதுக்கு கணத்துக்கான பிராக்கெட் போட்டு உள்ளே எழுதினீங்கன்னா அதுதான் அடுக்கு கணம். இதுதான் இதோட ஆன்சர். இனி 4th சப்டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு வெற்றுக்கணம். இதுவும் வெற்றுக்கணம் தான், சரிங்களா? நம்ம எப்போவுமே இப்படி எழுதுவோம் வெற்றுக்கணம். இங்கே இதுவும் வெற்றுக்கணம் தான், சரிங்களா? ஓகே, இப்போ இன் அடுக்கு கணம். அதுக்கு முதல்ல உட்கணம் எழுதிக்கணும். இங்கே எவ்வளோ உட்கணம் வரும்னு பார்க்கலாமா? அதோட ஃபார்முலா 2 அடுக்கு m. 2 எழுதிருங்க. எம்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுக்குள்ளே எந்த உறுப்புமே இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. அடுக்கில் இந்த மாதிரி 0 வந்தாலே இதோட மதிப்பு 1. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1 ஆகிடும். அப்போ இங்கே ஒரே ஒரு உட்கணம் மட்டும் இருக்கும். எதுதான்? அதுவும் வெற்றுக்கணம் மட்டும்தான். கொஸ்டினே வெற்றுக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு உட்கணம் தான் வரும். இப்போ இதோட அடுக்கு கணம்னா இதுக்கு இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுருங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் இதோட ஆன்சர் இப்படியும் எழுதிக்கலாம், அல்லது நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை எழுதிக்கிட்டு இது உட்கணம், இதோட அடுக்கு கணம்னா இதுக்கு தனியாக பிராக்கெட் போட்டுருங்க. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.